இன்னைக்கு நாம சின்னமன் ரோல்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சம் வார்மான மில்கோட ஈஸ்டும் சுகரும் சேர்த்து 5 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வைக்க போறோம். 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஈஸ்ட்ல வந்து நுரையா வந்திருக்கும். இப்போ அந்த ஈஸ்ட் வாட்டரை மைதா, சுகர், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் மெல்டட் பட்டரும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போறோம். மாவு நல்லா சாஃப்ட் ஆகணும். அது ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட்ல வைக்கணும். இப்போ நாம சின்னமன் பவுடர் ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் பட்டையும் கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ அந்த மாவை நல்லா பரத்தி அது மேல கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி நாம பொடி பண்ணி வச்சிருக்க சின்னமன் பவுடர் கூட கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணும், கொஞ்சம் டெக்ஸ்சருக்காக. அதையும் இது மேல ஸ்ப்ரெட் பண்ணி இதை ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஒரு ட்ரே கிரீஸ் பண்ணி அதுல இது எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்ல வைக்கணும். 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட பெருசான மாதிரி அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிருக்கும். இப்போ 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா சூப்பரான சின்னமன் ரோல் ரெடி ஆயிரும். இப்போ அது மேல கிளேஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சுகர், கொஞ்சம் பால், அப்புறம் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து அந்த சின்னமன் ரோல்ஸ் மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா கொஞ்சம் கூட நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.